பாருங்க எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு, நீங்க முதல்ல கிளம்புங்க. டே சக்தி, இதெல்லாம் பாவம்டா. ஐயா எனக்கா மலர் உசுர கூட கொடுப்பா. இன்னைக்கு நான் உசுரோடு இருக்குன்னா அது காரணமே அவதான். எனக்கு மலர் தான் முக்கியம், போதுமா? அப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்க? ஆமா. டேய், உன் மனசை தொட்டு சொல்லு. ரேவதி மேல உனக்கு பாசம் இல்ல? அவ வயித்துல உன் குழந்தை வளருதுடா. அவ்வளவே நான் வேணான்ட்டேன். அப்புறம் என்ன குழந்தை அது இதுன்னுக்கிட்டு? இங்க பாருங்க, அவளும் வேணாம், அவ குழந்தையும் எனக்கு வேணாம். அவளுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிற யாரோட உறவு எனக்கு வேணாம். ஐயா நீங்க எனக்கு பண்ணதெல்லாம் போதும், ஆளை விடுங்க. அதான் நீங்க எனக்கு பண்ற பெரிய உதவி. போங்க. ஆண்டாளு, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே செய்யணும். மாமா சப்பாத்தி வேணும்னு கேட்டாரு, அதான். ஓ, அப்புறம் ஆண்டாளு எப்படி போயிட்டு இருக்கு? என்ன இப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, கோட்டரை சாத்திட்டு உன் மனசுல இருக்கிறத அழகருக்கு திறந்து காட்டிட்ட. அந்த பக்கம் ரியாக்ஷன் என்ன? ஏன் நீ உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அவனே சும்மா இருக்கான், நீங்க எதுக்கு இப்ப ஆரம்பிக்கிறீங்க? அன்னைக்கு நீ கொடுத்த ரியாக்ஷனுக்கு அவரு சும்மா இருக்க கூடாதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உளர்னேன்னு அவனுக்கே தெரிஞ்சிருக்கும். அவனே அதை சீரியஸா எடுத்துக்கல, நீங்களும் கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்காம இருங்க. அது பார், ஆள் வரான். பூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கொடுத்துட்டு போங்க. இல்ல, ஆளுக்கு ஒரு முடம் தான் கொடுக்க சொன்னாங்க. சரி கொடுங்க. இந்த தானே இந்தாங்கா. ஏ அப்பா, ஆண்டாளுக்கு குடுப்பாரு, அவசரப்படாதீங்க. இது கால் முளம், இது இன்னொரு காலு, இது முக்கா, மொத்தம் ஒரு முளம். என்ன இது அநியாயமா இருக்கு? எங்களுக்கெல்லாம் ஒரு முளம் அக்யூரேட்டா அளந்து கொடுத்தீங்க, ஆண்டாளுக்கு மட்டும் இப்படி அளக்குறீங்க. அதெல்லாம் அப்படிதான். இந்த ஆண்டாளு பார்த்தா தெரியலையா? கையெல்லாம் மாவா இருக்குல்ல. அதுக்கு என்ன கேள்வி இது? வச்சுட்டு போ. முதல்லயே சொல்லலாம்ல. அக்கா, ஏய், என்னடா பண்ற? என்ன? நான் கையில தான் கொடுத்தேன், நீ தான் வச்சுட்டு போன்னு சொன்ன. நான் வச்சுட்டு போ சொன்னது இங்க. ஆண்டிப்பட்டிக்காரங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு, எதையும் டீட்டெயிலா சொன்னதானே புரியும். பாருங்க நீ இவனை. நான் என்ன பண்ண? அவன் தானே. எனக்கு என்னமோ நீ ஆசைப்பட்டுதான் அவனை வச்சு விட சொன்ன மாதிரி இருந்துச்சு. போங்க நீ. ஏய், இந்த இடத்துல நீ வெக்கப்படக்கூடாது, கோவப்படணும் நீ.